மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமா இருக்க மீடியா மேல. தண்டுபாளையம் இது வந்து ஒரு ஜஸ்ட் another ஃபிலிம் இன் மை கெரியர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம பேஷனுக்காக பண்ணுவோம், அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு மத்தியில ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர், பெரிய பேனர், நல்ல பெரிய ஹீரோ, அந்த படம் பப்ளிசிட்டி பெருசா இருக்கும், அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்றது உண்டு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா எல்லாமே நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒரு 4 படம் தான் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன். அதுல ஒன் ஆஃப் another ஃபிலிம் தட் கேம் தண்டுபாளையம் தான் நான் நினைச்சேன். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஒர்க் தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த படம் வந்து கன்னடால, தெலுங்குல எல்லாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல அவங்க சொன்னாங்க. நான் லைட்டர் வேன்ல அப்படிங்களா என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிதான் நினைச்சேன் நான். பட் ஷூட்டுக்கு வந்து போறதுக்கு முந்தின நாள் வந்து ஆப்வியஸா இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூட்டியில நம்மள உள்ள கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து உள்ள போறதுங்கிறது வந்து ஒரு ஹோம்ஒர்க் இல்லாம உள்ள போகும்போது கண்டிப்பா அது தனியா துண்டா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு. ஸோ அப்படி வந்து நான் தண்டுபாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப ராவா எடுத்திருந்தாங்க. அவங்க நடிச்ச விதமும் சரி, அவங்க கெட்டப்ஸும் சரி, அவங்க உட்கார்ந்து எந்திரிச்ச விதமும் சரி, பாடி லாங்குவேஜ், நோ மேக்கப், ரொம்ப ராவா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிகாஸ் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு நம்ம நம்ம எப்பவுமே நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சா நம்ம இது வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நிறைய ஆர்டிஸ்டுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளவா தமிழ் படத்துல கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து நம்ம லாங்குவேஜ்ல வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க, நேட்டிவிட்டி ரோல்ஸ். நாங்க நேட்டிவிட்டிங்க, நாங்க தமிழுங்க, எங்களுக்கு நேட்டிவிட்டி இருக்கு அப்படின்றத வந்து உணர்றதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க, டைரக்டர்ஸ் தயங்குறாங்க, ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜ்ல படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்க தமிழ்ல கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும், ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சது ட்ரை பண்ணுவோம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படங்கள் ஜானர்ல இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமோ எனக்கு அமையலை இன்னும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லனா பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி பண்ண படம் தான் அநீதி. ஆல்சோ இட் வாஸ் அ நெகட்டிவ் ஷேட். பட் இந்த அளவுக்கு ராவா ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். கண்டிப்பாக தேங்க்யூ. என்னையும் சோனியாவையும் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன், ரீ ரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோட நான் பார்க்கல. ஐ ஜஸ்ட் லேண்டட், நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்காக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான், நான் நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல. ஐ எம் ஹோப்பிங் டு சி தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்கணும். தியேட்ரிக்கல் ரிலீஸ் அகெயின் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் வந்து என்னோட படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தியேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றது நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ ஆம் வெரி பிளெஸ்ட். ஸோ மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தியேட்டருக்கு அப்படின்னும் போது
பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய பண்டிகையை நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் த ப்ரொடியூசர். எவ்வளோ சிரமம் பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம். மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமா இருக்கேன் மீடியா மேலே. யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்தில். கரெக்ட். ஐ வாண்டட் டு அட்ரஸ் தட். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க. பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க, ஒரு 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 கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையாக யோசிச்சு பாருங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி. நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது அப்படிங்கிறது, பர்சனலாக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்தில். கரெக்டாக. நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மளை என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குங்க. நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடி வாங்கியிருக்கோம், பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளாக வந்து நினச்சிக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா, யாரை பற்றி வேணா, யார் நல்ல மதர் கிடையாது, யார் நல்ல ஃபாதர் கிடையாது, உங்கள் ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அதை வந்து மீடியா இவ்வளோ பெருசாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வருத்தமாக இருக்கு. ஒரு சிலதான் இல்லைங்க, இல்லை, நான் தான் சொல்கிறேனே, நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லை ஒரு மாசமா, நான் வெளிநாட்டில் இருக்கேன். அப்போ அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும்போது நமக்கு அசிங்கமாக இருக்குல்ல. என்னங்க உங்கள் இண்டஸ்ட்ரியிலே எப்படி? அப்போது நம்ம போய் இதை பற்றி பேசி அதை பெருசு பண்ணுறதுக்காக இல்லை. பட் ஒரு சில மீடியா, அகேன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசாக காமிக்கிற போது நான் பொதுவாக தான் பேசுகிறேன். தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் இல்லையா? எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. ஒதுங்கி நாங்க போறோம், இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியா கிட்ட நான் கேட்குறேன், அவங்க யார்கிட்டையும் நான் பேச விரும்பல, மீடியா கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. படங்கள் ரிலேட்டடா பண்ணுங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். வனிதா மேடம் வந்து மென்டல் மாதிரி பேசினா என்னையும் அவாய்ட் பண்ணுங்க, நானும் மென்டல் மாதிரி பேசினா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நான் நல்லா வந்து இல்லைங்க, நான் பர்சனலாக வந்து எந்த அளவுக்கு என்னோட கேரக்டரோ, என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓப்பனாக பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நானே கேரக்டர் ஒரு விஷயத்தில் சரியில்லைன்னு வச்சுப்போமே, ஓகே, என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்த நான் எல்லாரை பற்றியும் நான் தப்பாக பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேச தான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரிக்வெஸ்டாக தான் நான் கேட்குறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில், அசிங்கம் வேண்டாம், பேசுகிறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள். ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்குது, அதுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த படம் சம்மந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. என்ன ரிவ்யூஸுன்றது இன்னும் தெரியல, பட் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன். நான் ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேன் நான் மீடியாவில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. சினிமாவை வந்து வளர்க்கணும், சினிமாவை வாழ விடணும், வளர விடணும். அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தால் தான் நிறைய பேருக்கு தொழில், டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, எங்களோட வாழ்க்கையை இதை நம்பி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. அதாவது சினிமாங்கிறது வந்து நம்ம
இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான். நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடிச்சதுக்கு விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க கொண்டாங்க. ஸோ பேசுறவங்க பேசுவாங்க. கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணுன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மெயினா சினிமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டும். பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க, தெய்வமா தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதீங்கன்றது தான் நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா யாருமே சொல்ல போறது கிடையாது. ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து 2 ஹீரோஸ் பார்ப்போம், ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம். இந்த படத்துல வித்தியாசமா 2 பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன். ஆனஸ்டா சொல்றேன், நான் பெண்களை நம்ப மாட்டேன். எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி. பெண்கள் வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் சொல்றேன். ஒரு புரட்சிகரமா, ஒரு மோட்டிவேஷனலா, ஒரு பெண்களுக்கு வந்து ஃபெமினிஸ்ட் ரோல் மாதிரி ஓடிடில எல்லாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு படங்கள் வருது, அதையும் கெட்டுறாதீங்க. யார் யாரை பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா சினிமால இருக்கிறவங்கள பத்தி, சினிமால இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது, சர்டிபிகேட் கொடுக்கும்போது சத்தியமா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதை நம்ம எடுத்து போட வேண்டான்ற அவ்வளவுதான். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துறேன் யூடியூப்ல, நானும் மீடியா பர்சன் தானே. நம்ம எடுத்து போட வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். உள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு, இவங்க அங்க போனாங்க அவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து அதுதான் சொல்றேன், நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை, அப்ப அவர் பேசுறதுக்கு பொதுவாதான் சொல்றேன். யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். யாரையாவது குறிப்பிட்டு பேசினேன்னா இல்ல இல்ல, நானே வளர்னா கூட நாளைக்கு என் பேட்டி எடுத்து போடாதீங்கன்னு நானே சொல்றேன். ஆமா, யார் அப்படி பேசினாலும் மென்டல் சொல்ல வரீங்களா? நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி, நோபடி ஹேஸ் த ரைட். பேசுறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கும் சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல எனக்கு. இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்லை, சீரியஸா சம்பந்தமே இல்லை.